இப்போ நாம் பார்க்குறது வந்து சிறு நெல்லிக்காய் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. இதில் வந்து ஒரு சத்தான பாருங்கள், தெரியுதா? நல்லா தெரியுது. இதில் வந்து ஒரு ரசம் வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அப்படியே பூரை பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம் பறிச்சுட்டு வந்த சிறுநெல்லிக்காயில் வந்து ஒரு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை ஜூஸாக எடுத்தாச்சு. இப்போ ரசத்துக்கு வேணுங்கிறது சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி, 5 பூண்டு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய். இதை நல்லா பொடியாக நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காய் ரசத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு வடைச்சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் சாறு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரசம் நல்லா கொதி வரட்டும். இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு ரொம்ப சுவை சேர்க்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாசிப்பயிர் வேக வச்ச தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். 1 டம்ளர். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப சத்தானதும் கூட. காரம் வேணுங்கிறவங்க ரசப்பொடி வேணாலும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் இதுலேயே எல்லாம் போட்டிருக்கிறேன். காரம் சரியாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். ரசம் நல்லா கொதித்து வருது. கொங்கு நாட்டு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நுரக்கட்டி வரும்போது எடுத்துருவாங்க. இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நாம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ரொம்ப அற்புதமான சுவையில் ரசம் இது. இது இறக்கி வைக்கும்போது கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இந்த அருமையான நெல்லிக்காய் ரசத்தை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.